Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். டெல்லி செங்கோட்டை தாக்குதல் சம்பவம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். டெல்லி சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கிய தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஒருவரை கூட விட்டு வைக்க கூடாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. பீகார் தேர்தல் வரலாற்று சாதனை என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பெருமிதம். இதுவரை இல்லாத அளவு 69.91% வாக்குகள் பதிவானதாக தகவல். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் திட்டவட்டம். தமிழகத்தில் உள்ள 8000 ஜமாத்துகள் திமுகவிற்கு வாக்களிக்க முடிவு செய்துவிட்டதாகவும் தகவல். தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா விஜய் இடையே மிகப்பெரிய சண்டை வெடித்ததாக தகவல். கட்சியின் நிலைப்பாட்டை மதிக்காமல் செயல்படுவதால் விஜய் அதிருப்தி. இனி விரிவான செய்திகள். டெல்லி தாக்குதல் சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. டெல்லி தாக்குதலில் இதுவரை 12 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. பூட்டான் சென்றுள்ள பிரதமர் மோடி இந்தியா திரும்பியதும் இன்று மாலை இந்த கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை ஒருவரை கூட விட்டு வைக்க கூடாது என பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். டெல்லி சம்பவம் தொடர்பாக NIA அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணை விரிவடைந்து செல்கிறது. தீவிரவாதிகளின் தாக்குதலா என்பது உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் சம்பவ இடத்தில் இருந்து சாம்பிள்களை சேகரித்து கவனமாக விசாரணை நடத்த வேண்டும் என அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். பீகார் தேர்தல் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக அமைந்துள்ளது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதுவரை இல்லாத அளவில் அதிகபட்சமாக 69.91% வாக்குகள் பதிவானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் வெளிப்படை தன்மையுடன் அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்ட தலைமை தேர்தல் ஆணையர் தாய்மார்கள் தங்கள் மீது முழு நம்பிக்கையை வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பீகாரில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் வரும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த நிலையில் தேர்தலுக்கு பின்னர் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் NDA கூட்டணியே மீண்டும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஜானோ மிரர் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் RJD காங்கிரஸ் கூட்டணி 130 முதல் 140 தொகுதிகளை வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிதான் மீண்டும் அமையும் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 8000 முஸ்லிம் ஜமாத்துகள் திமுகவிற்கு வாக்களிக்க முடிவு செய்துவிட்டதாகவும் ஜமாத்தில் இருப்பவர்கள் வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் திமுகவிற்கு தான் வாக்களிப்பார்கள் என்றும் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். மேலும் SIR விவகாரத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா விஜய் இடையே உச்சகட்ட மோதல் வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தலைமைக்கு கட்டுப்படாமல் கட்சியின் நிலைப்பாட்டை அறியாமல் பொதுவெளியில் ஆதவ் அர்ஜுனா பேசி வருவதாகவும் இதனால் விஜய் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பாஜக நிலைப்பாட்டில் சரியான புரிதல் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் கலைஞர் கைதின் போது நடந்த நிகழ்வை அறியாமல் தவறான தகவலை கூறி முதலமைச்சர் MK ஸ்டாலினை ஆதவ் அர்ஜுனா விமர்சித்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக திமுகவினர் அவரை வருத்தெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரபல கலை இயக்குனர் தோட்டாதரணிக்கு செவாலியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருதை நவம்பர் 13ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் அவர் பெறுகிறார். 2 தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ, தமிழ்நாடு அரசின் விருது உள்ளிட்டவற்றை வென்ற தோட்டாதரணியின் கலைப்பயணத்தில் செவாலிய விருது மேலும் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. தோட்டாதரணிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அருணாச்சலம் படத்திற்கு பின்னர் மீண்டும் ரஜினி படத்தை இயக்குவேன் என எதிர்பார்க்கவே இல்லை என
சுந்தர் சி தெரிவித்துள்ளார். இதுபோன்று மீண்டும் கமலஹாசனை இயக்குவதற்கான வாய்ப்பு அமையலாம் என்றும், அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால் அந்த படத்தையும் மிகச்சிறப்பாக இயக்குவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக கமல் நடிப்பில் அன்பே சிவம் படத்தை சுந்தர் சி இயக்கியிருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.